தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது உங்கள் தமிழ் சினிமா ரசனை சேனல். கோலிவுட்டின் அனைத்து ஹாட் செய்திகள், லேட்டஸ்ட் அப்டேட்கள், பாக்ஸ் ஆபீஸ் நிலவரங்கள் மற்றும் திரைப்பட விமர்சனங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சரியான இடத்திற்கு வந்துள்ளீர்கள். வாங்க சினிமா உலகத்திற்கு ஒரு பயணம் போகலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரும் நண்பர்கள் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்கள். ஜனநாயகனுக்கு கிடைக்காத சென்சார் சான்றிதழ், என்ன செய்ய போகிறார் தயாரிப்பாளர்? வாங்க நியூஸ்ல போகலாம். வழக்கமான விஜய் படங்களுக்கு பிரச்சனைகள் வரிசை கட்டி வரும். கடந்த காலத்தில் அவரது பல படங்கள் இப்படி சர்ச்சையில் சிக்கியுள்ளன. தற்போது விஜயின் கடைசி படம் என அறிவிக்கப்பட்டு இருக்கும் ஜனநாயகன் படமும் அதில் விதிவிலக்காக இருக்கப் போவதில்லை என தெரிகிறது. படத்தை முழுமையாக முடித்து சென்சாருக்கு கடந்த மாதமே அனுப்பிவிட்டனர். படத்தை பார்த்த சென்சார் குழுவினர் படத்தில் சில கட் சொல்லி இருக்கின்றனர். மாற்றங்களை செய்து படத்தின் மீண்டும் சென்சார் போர்டுக்கு அனுப்பிவிட்ட நிலையில் இன்னும் சென்சார் சான்றிதழ் வழங்காமல் இருக்கின்றனர். ரிலீஸுக்கு இன்னும் 3 நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் நீதிமன்றத்தை நாட ஜனநாயகன் தயாரிப்பாளர் பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்சார் சான்றிதழ் கிடைக்காத காரணத்தால் இன்னும் முன்பதிவு டிக்கெட் கூட தொடங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 80 கோடி வசூல் செய்த அஜித்தின் மங்காத்தா படம் ரீ-ரிலீஸ் எப்போது தெரியுமா? வாங்க பார்க்கலாம். நடிகர் அஜித் திரை வாழ்க்கையில் டாப் 5 திரைப்படங்கள் என பட்டியல் எடுத்தால் கண்டிப்பாக மங்காத்தா படம் அதில் இடம்பெறும். இன்னும் சொல்லப்போனால் மங்காத்தா தான் பலர் அஜித் ரசிகர்களுக்கு டாப்பில் இருக்கும். அந்த அளவிற்கு மாபெரும் மாஸ் சம்பவத்தை தமிழ் சினிமாவில் செய்த திரைப்படம் மங்காத்தா. இப்படத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கியிருந்தார். இப்படம் வெளிவந்த சமயத்தில் உலக அளவில் 80 கோடி ரூபாய் வசூல் செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மங்காத்தா படம் வருகின்ற ஜனவரி 23 ரீ-ரிலீஸ் செய்ய உள்ளனர். அதற்கான அறிவிப்பை சன் பிக்சர் தனது சமூக வலைதள பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. மங்காத்தா படம் ரீ-ரிலீஸ் ஆவதால் அஜித் ரசிகர்கள் செம குஷியில் உள்ளனர். துருவ நட்சத்திரம் படம் பிரச்சனை குறித்து கௌதம் மேனன் சொன்ன விஷயம். ரிலீஸிற்கு தயாரா? வாங்க நியூஸ்ல போய் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் ரசிகர்கள் கொண்டாடும் பிரபலமான இயக்குநர்களில் ஒருவர் கௌதம் மேனன். ஸ்டைலிஷ் நாயகன், ஆங்கிலம் பேச்சு என அவரது பட ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். அப்படி அவர் கடந்த 2017 விக்ரமை வைத்து துருவ நட்சத்திரம் என்ற படத்தை துவங்கினார். விக்ரமுடன் திவ்யதர்ஷினி, ராதிகா சரத்குமார், ரித்து வர்மா, சிம்ரன், ஐஸ்வர்யா ராஜேஷ், பார்த்திபன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்தார்கள். இதில் ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்த கௌதம் மேனனின் ஹாரிஸ் ஜெயராஜ் கூட்டணி அமைந்தது. வாரணம் ஆயிரம் படத்திற்கு பிறகு பின் சுமார் 7 வருடங்களுக்கு பிறகு இப்படம் மூலம் இணைந்தார்கள். இப்படம் 2017 முடிக்கப்பட்டது. ஆனால் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தது. மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம், வெளிநாட்டில் படப்பிடிப்பு என செலவு அதிகமாக நிதி நெருக்கடியால் இப்படத்தின் பணிகள் அப்படியே முடங்கின. தற்போது படம் குறித்து கௌதம் மேனன் கூறியது என்னவென்றால், இப்படத்தின் நிதி பிரச்சனை முடியும் தருவாயில் இருப்பதாகவும் விரைவில் படத்தின் அப்டேட் வெளிவரும் என்று கூறியிருக்கிறார். OTT தள ட்ரெண்டிங்கில் முதல் இடத்தை பிடித்த பகவந்த் கேசரி. ஜனநாயகன் படத்தின் ட்ரெய்லர் கடந்த 3 வெளியானது. ட்ரெய்லரின் பல காட்சிகள் பகவந்த் கேசரி படத்துடன் ஒத்துப்போனது. இதையடுத்து ஜனநாயகன் படம் சுமார் 80% பகவந்த் கேசரி படத்தின் ரீமேக் என்ற கருத்து சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனால் விஜய் ரசிகர்கள் இப்படம் பகவந்த் கேசரி படத்தின் ரீமேக்கா இல்லை ஒரிஜினல் கதையா என்பது தெரியாமல் குழம்பி போய் உள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, பாலையா நடிப்பில் 2023 தெலுங்கில் மாபெரும் வெற்றியை பெற்ற பகவந்த் கேசரி படம் தற்போது அமேசான் பிரைமில் OTT தளத்தில் ட்ரெண்டிங்கில் முதல் இடத்தை பிடித்துள்ளது.